சாத்தூர் பாரம்பரிய சமையலில் தினை அரிசியை வச்சு அடை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஊற வச்சுக்கிடுவோம், ஊற வைக்கிற ஐட்டத்தை ஊற வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அடை பண்ணுவோம். இப்போ வந்து தினை அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு தினை அரிசி. அந்த 1 கப்பு தினை அரிசிக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து. இப்போ தினை அரிசியை தனியாக, பருப்பு வகைகளை தனியாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இது துவரம்பருப்பு, இது கூடவே கடலைப்பருப்பு போட்டுருவோம், உளுந்து, பாசிப்பருப்பு. தண்ணீர் விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், தினை அரிசியும் பருப்பும் ஊற வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடைக்க வேண்டிய மாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நான் வந்து அடைக்க வேண்டிய மாவை மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கிறவங்க கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சுருக்கமாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம தினை அரிசியை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், தினை அரிசி ஆட்டியாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். அடுத்து பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஆட்டிடுவோம். பருப்பு ஃபஸ்ட்டில். அடுத்து வத்தல் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வச்சுக்கோங்க. நான் ஒரு 10-15 வத்தல் எடுத்திருக்கேன், காரம் இல்லாத வத்தல். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன். 2 பெரிய சில்லை துருவி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டுருவோம். இதையும் நல்லா ஆட்டி அந்த தினை அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் இதை ஆட்டிக்கிடுவோம். பாருங்கள், பருப்பு, வத்தல், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லா ஐட்டத்தையும் போட்டு ஒன்றா ஆட்டியாச்சு. இப்போ இதையும் அந்த தினை அரிசி மாவோட சேர்த்து ஊற்றிடுவோம். பாருங்கள், அடைக்க வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடனே சுட்டு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம், அல்லது 1 மணி நேரம் கழித்து சுட்டு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். 1 மணி நேரம் கழித்து சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் 1 மணி நேரம் கழித்து சுட போகிறேன். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், பிறகு நான் உங்களுக்கு அடை ஊற்றும் போது பிறகு பார்ப்போம். பாருங்கள், அடைக்கு மாவு அரைச்சி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் முருங்கை இலையை கலந்துக்குருவோம். முருங்கை இலை கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் முருங்கை இலை ஒரு சிறிதளவு கைப்பிடி அளவு போடுறேன். கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, உப்பு காணாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் நல்லா அடை தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிடுவோம். நம்ம முருங்கை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் இது வந்து தினை அரிசி முருங்கை இலை அடை. முருங்கை இலை ரொம்ப நல்லது. குழந்தைகள் வந்து சும்மா பொரிச்சு முருங்கை பொரியல், முருங்கை தோசை இப்படி ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி அடையில் ஊற்றி கொடுத்தோம்னா, அடை, ரொட்டி, வடை இது மாதிரி செய்து கொடுத்தோம்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் அடையில் கொஞ்சம் முருங்கை இலையை போட்டு அடை சுட போகிறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அடைக்க வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கல் அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு. இப்படி 1 கரண்டி மாவு எடுத்து
கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக இது மேலே ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போடுவோம். பாருங்க, இப்போ அடை எடுத்துருவோம். தினா அடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நம்மளுக்கு தினா அடை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்ததுனால நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த அடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.